இறை இயேசுவில் பிரியமானவர்களே, பொதுக்காலத்தின் 11வது ஞாயிறு வழிபாட்டை கொண்டாட திரு அவை இன்று நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இன்றைய முதல் வாசகம் இறைவாக்கினர் எசேக்கியேல் அதிகாரம் 17 இறை வார்த்தைகள் 22 முதல் 24 முடிய. யாவே கடவுள், பராமரிக்கும் கடவுள், தான் சொன்ன அனைத்தையும் செய்து முடிப்பவர் என்ற நம்பிக்கையை நமக்கு கொடுக்கிறது. இன்றைய இரண்டாம் வாசகம் 2 கொரிந்தியர் அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 6 முதல் 10 முடிய. நாம் வாழ்ந்தாலும் இறந்தாலும் ஆண்டவருக்கு சொந்தமானவர்கள் என்பதை கூறுகிறது. இன்றைய நற்செய்தி வாசகம் மற்றும் இன்றைய வழிபாட்டின் மைய கருத்தாக இறையாட்சி என்ற சொல் அமைகிறது. இறையாட்சியை கடுகு விதைக்கு ஒப்பிடுகிறார் இயேசு. கடுகு விதை இறை அரசை குறிக்கிறது. விதைத்த இடம் பூமி. கடுகு மரம் இறையாட்சி பறந்து விரியும் தன்மை உடையது. பறவைகள் இறையாட்சி குறிப்பிட்ட இனத்திற்கோ மக்களுக்கோ மட்டுமல்ல, எல்லோருக்கும், அதாவது புற இனத்தாருக்கும் உரியது என்பதை வலியுறுத்துகிறது. கடுகு விதை உவமை நாம் அடிக்கடி படித்து தியானித்த உவமை. எவ்வளவு பெரிய செயல்களும் ஒரு சிறிய ஆரம்பத்தையே கொண்டிருக்கின்றன என்பதை கடுகு விதை உவமை நமக்கு உணர்த்துகிறது. இறைவன் விரும்பும் இறையாட்சி என்பது என்ன? ஒரு உண்மை நிகழ்வின் மூலம் இதை புரிந்து கொள்வோம். அமெரிக்காவின் கலிபோர்னியா நகரில் வசித்தவர் 6 வயது சிறுமி நடாஷா. இவரது தந்தை எட்வர்ட் ஜேன்ஸ்கி. நடாஷா சாலை விபத்தில் இறந்து விடுகிறார். மகளின் இறப்புக்கு பின் தனது அன்பு மகளுக்கு எப்படி அஞ்சலி செலுத்துவது என்று யோசித்தவர், கனிவாக நடந்து கொள்வதன் முக்கியத்துவத்தை உணர்த்தும் நடாஷா உயிரோடு இருக்கும்போது எழுதிய டைரி மற்றும் ஓவியங்களை பார்த்தார். நடாஷா அடிக்கடி பயன்படுத்தும் கைண்ட்னஸ் என்ற வார்த்தை அடங்கிய ஓவியங்களை நகரம் முழுவதும் அச்சிட்டு ஒட்டினார். அந்த நகர சபை அங்கத்தினராக இருந்தவர் டாம் டேல்ட். அவரை இச்சிறுமியின் ஓவியங்கள் வெகுவாக கவர்ந்தன. அந்நகரில் பல பிரச்சனைகள், தீய செயல்கள் மலிந்து கிடந்தன. மக்கள் எல்லாம் கனிவுடையவர்களாக மாறிவிட்டால் பிரச்சனை தீர்ந்துவிடும், குற்றங்கள் குறைந்துவிடும் என்று நினைத்த டாம் டேட் நகர சபை தேர்தலில் போட்டியிட்டு அனெகம் நகரை கனிவுமிக்க நகரமாக மாற்றுவோம் என்ற தேர்தல் பரப்புரையுடன் வெற்றி பெற்றார். அண்டை வீட்டுக்காரரை பற்றி தெரிந்து கொள்வது, முதியோர் இல்லங்களை சந்திப்பது, உணவில்லாதவர்களுக்கு உணவளிப்பது, இன்னொருவருக்காக கதவை திறந்து அவர் போகும் வரை காத்திருப்பது, தாய் தந்தையரின் வேலையை ஒரு நாள் செய்து அவர்களுக்கு ஓய்வு கொடுப்பது, உடையில்லாமல் இருக்கும் தங்கள் வகுப்பு மாணவர்களுக்கு பணக்கார மாணவர்கள் உடை வாங்கி கொடுத்தல் என நகரில் உள்ள ஒவ்வொரு பள்ளி மாணவர்களும் ஒன்று சேர்ந்து 10 லட்சம் கனிவு செயல்களை 1 வருடத்திற்குள் செய்து முடிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார். நற்செயல்கள் பெருக பெருக குற்றங்கள் குறைய தொடங்கின. பள்ளி மாணவர்கள் 10 லட்சம், 20 லட்சம், 30 லட்சம் என தாங்கள் செய்யும் கனிவு செயல்களை அதிகமாக செய்ய தொடங்கினர். ஒருவருக்கொருவர் உதவ ஆரம்பித்தார்கள். அந்நகரமே கனிவு மிக்க நகரமாக மாறியது. இதை அறிந்த புத்த மத தலைவர் தலாய் லாமா இந்நகரை பாராட்டி, அமைதியான உலகை உருவாக்க பள்ளிகளில் கனிவை புகட்டுவதே சிறந்த வழி என குறிப்பிட்டார். ஆம் அன்பார்ந்தவர்களே, நடாஷாவின் கைண்ட்னஸ் என்ற சொல் அந்நகரையே அன்பு, உதவுதல், மன்னித்தல், விட்டு கொடுத்தல், மனித மாண்போடு நடத்துதல் போன்ற இறையாட்சி விழுமியங்களை வாழ்வாக்கும் நகரமாக மாற்றியது. நாமும் நமது வாழ்வால் சிறிய சிறிய செயல்களால் இறையாட்சியை கட்டியெழுப்பும் கருவிகளாவோம். கடுகு விதை போல இயேசு மற்றும் 12 சீடர்களை கொண்டு பாலஸ்தீனத்தில் உதயமான இறையாட்சி பணி, பின்னர் 70 சீடர்கள், அதன் பின் பெந்தகோஸ்தே நாளில்
ஏறக்குறைய 120 பேர் என பரவி இன்று பல ஆயிரக்கணக்கான சீடர்களை கொண்டு உலகமெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்ற இயேசுவின் படிப்பினையை வாழ்வாக்கி வருகிறது. இயேசுவின் சீடர்களான நாமும் நான் தாகமாக இருக்கிறேன் என்ற இறை வார்த்தையால் அன்பு உலகை கட்டியெழுப்பிய அன்னை தெரசா, பிரான்சிஸ் தலைவனுக்கு பணிபுரிய விரும்புகிறாயா, பணியாளனுக்கு பணிபுரிய விரும்புகிறாயா என்ற இறை குரலால் தூண்டப்பெற்று 12ஆம் நூற்றாண்டு திரு அவையில் மறுமலர்ச்சி ஏற்படுத்திய அன்னல் அசிசி, பிரான்ஸ் தேசம் விட்டு கொங்கு மண்ணில் இறையாட்சியை கட்டியெழுப்ப தன்னை அர்ப்பணித்த இறை ஊழியர் ஜோசப் லூயிஸ் ரவேல், புனிதர்களின் புத்தகத்தை படித்து மனம் மாறி இயேசு சபையை உருவாக்கி இறையாட்சியை கட்டியெழுப்பிய புனித லொயோலா இஞ்ஞாசியார், எகிப்தில் என் மக்கள் படும் துன்பத்தை கண்ணுற்றேன் என்ற இறை வார்த்தையை வாழ்வாக்க ஜார்க்கண்ட் மாநில தாழ்த்தப்பட்ட பழங்குடியின மக்களின் துயர் துடைக்க தன் உயிரை ஈந்த அருட்தந்தை ஸ்டான் சுவாமி போல இறையாட்சியை கட்டியெழுப்பும் கருவிகளாக ஜெபிப்போம். அன்பு இறைவா, கனிவு ஆட்சி செய்யும் உலகம் தா. நல்லவை ஆள வேண்டும், நலன்களே சூழ வேண்டும், அல்லவை வீழ வேண்டும், அறங்களே ஆள வேண்டும், போரற்ற சமூகம் வேண்டும், அமைதியே உலக மொழியாக வேண்டும், நோய்களற்ற தேகம், கவலையற்ற மனம், பஞ்சமற்ற தேசம், வஞ்சமற்ற மானுடம் நிறைந்த உம் இறையாட்சி மலர வரம் தா இறைவா. ஆமேன்.